Unit 4 Electric Charge and Electric Current. Electromotive Force EMF. Imagine that two ends of a water pipe filled with water are connected. Although filled with water, the water will not move or circle around the tube on its own. இப்போ ஒரு பைப் எடுத்துக்கிறோம். அந்த பைப்பில் வாட்டர் ஃபில் பண்ணுறோம். அந்த பைப்போடைய ரெண்டு எண்டையும் நம்ம ஈக்குவலாக ஒன்று சேர்த்து வச்சோன்னா அந்த வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகுமா? சர்க்குலேட் வந்து ஆகாது. Suppose you insert a pump in between and push and the pump pushes the water, then the water will start moving in the tube. இப்போது நம்ம அந்த பைப்போட ஒரு எண்டில் ஒரு பம்பு வைக்கிறோம். பம்பு வச்சு அதை வந்து பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த வாட்ரு வந்து ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். Now the moving water can be used to produce some work. We can insert a water wheel in between the flow and make it to rotate and further use that rotation to operate machineries. அதாவது அந்த வாட்ரு வந்து நம்ம பம்ப் பண்ணும்போது வாட்ரு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ அந்த ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல ஒரு வீல் வச்சோன்னா அந்த வீல் வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அது மாதிரி ரொட்டேட் ஆகும்போது அது வந்து மிஷினரிஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக்வைஸ் இஃப் யூ டேக் எ சர்க்குலர் காப்பர் ஒயர், இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதாவது இப்போது ஒரு பைப்பில் நம்ம தண்ணி எடுத்தோம். அந்த தண்ணியை வந்து ரெண்டு பைப்பையும் ஒன்றா சேர்க்கும்போது அந்த பைப்பில் எந்த வாட்டர் ஃப்ளோவும் கிடையாது. நம்ம பம்பு வச்சு பம்ப் பண்ணும்போது அந்த வாட்ரு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன காப்பர் ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த காப்பர் ஒயரில் என்ன இருக்குன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு ரேண்டமாக இருக்குது. இப்போது however they are not moving in a particular direction. அப்போ வந்து ரேண்டமாக இருக்கனால அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அது மூவ் ஆகாது. You need some force to pushes the electron to move in a direction. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பேட்ரி, இது ஒரு பம்ப்பு மாதிரி ஒரு பொருள் தேவைப்படுது. இங்கே அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா பேட்ரி. The water pump and a battery are compared. ஸோ எலக்ட்ரானை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா பேட்ரி. இப்போ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் சிஸ்டம்னு ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கா பம்ப்பு. இப்போ வாட்ரு வந்து ரெண்டு டியூப்பும் வாட்ரு ஃபில் பண்ணி ஃபுல்லாக வச்சுருந்துட்டு இருந்தோன்னா ரெண்டும் ஈக்குவலாக வச்சோன்னா அந்த வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகாது. இப்போ அந்த இடத்துல ஒரு பம்ப்பு ஃபிக்ஸ் பண்ணோன்னா வாட்ரு வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டத்துக்கு என்ன ஆகணும் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு காப்பர் ஒயர் இருக்குது, அதில் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது, அது ரேண்டமாக இருக்குது. இப்போ அதை வந்து ஒரு டைரக்ஷனில் எலக்ட்ரானை மூவ் பண்ணோன்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா பேட்ரி. ஸோ பேட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். அதாவது கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். இங்கே வந்து எலக்ட்ரிக் நெட்வொர்க் போட்டிருக்கு. பேட்ரி இஸ் அனலாஜஸ் டு வாட்டர் பம்ப். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணுறாங்க. டிவைசஸ் லைக் எலக்ட்ரிக்கல் செல் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்சஸ் ஆக்ட் லைக் பம்ப், pushing the charges to flow through the wire or conductor. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட்ரி யூஸ் பண்ணி எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். The pushing action of the electric energy source is made possible by the electromotive force EMF. அதாவது பேட்ரியை யூஸ் பண்ணி
நம்ம எலக்ட்ரானை என்ன பண்ணோம், புஷ் பண்ணுறோம். பேட்ரி pushes the electron through a wire in a particular direction. அதை எலக்ட்ரான் மூவ் பண்ணுறது தான் இது இஎம்எஃப், electromotive force. The EMF of an electrical energy source is the work done W. ஸோ அதாவது ஒரு எலக்ட்ரானை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. தட் இஸ் ஒர்க் டன் பை த சோர்ஸ் இன் deriving a unit charge Q around the complete circuit. அதாவது ஒரு கூலும் ஆஃப் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த ஒரு எண்டுக்கு கொண்டு வரதுக்கு அது செய்யக்கூடிய ஒர்க் டன், அதுதான் அது இஎம்எஃப் ஆர் வோல்ட். ஸோ இதை வந்து நம்ம எந்த லெட்டரில் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறோன்னா எப்சலான், ஒரு இ மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு பேர் என்னது எப்சலான் W by Q. ஸோ W is the work done. The SI unit of EMF is joule per coulomb. ஸோ ஜூல், கூலும் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, இது நியூமரேட்டருக்கு போகும்போது என்ன ஆகுனா கூலும் இன்வெர்ஸ் ஆர் வோல்ட். ஸோ இஎம்எஃபோட யூனிட் என்னதுன்னா ஜூல் பர் கூலும். ஸோ ஜூல் ஜே கூலும் இன்வெர்ஸ் ஆர் வோல்ட் வி. In other words, the EMF of an electrical energy source is 1 volt if 1 joule of work is done by source to derive 1 coulomb of charge completely around the circuit. அதாவது சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு அது பண்ணக்கூடிய ஒர்க் டன் ஒரு ஜூலாக இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸோடைய இஎம்எஃப் வந்து 1 வோல்ட். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதை எதில் மென்ஷன் பண்ணுவோன்னா பிடி. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோன்னா பிடி. ஒன் டஸ் நாட் ஜஸ்ட் let the circuit connect one terminal of a cell or other. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்குது, அந்த பேட்ரி பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு லைட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது, அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. ஸோ இதிலே நம்ம ஒரு ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், ஃபேன் என்ன ஆகும், ரன் ஆகும். ஸோ பல்பு என்ன கொடுக்குது, எலக்ட்ரிக்கல் பல்பு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து என்ன கொடுக்குது, லைட் எனர்ஜி. ஸோ அதே மாதிரி ஃபேனில் என்ன கிடைக்கிறது, ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அது வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ ஆஃப்டன் வி கனெக்ட் சே எ பல்ப் ஆர் சம் or a small fan or any other electrical device in a electrical circuit. அதாவது ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, அதில் வந்து நம்ம ஒரு பல்போ ஒரு ஃபேனோ ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் யூஸ் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் டு டிவைஸ் தம். ஸோ அப்போது அதில் சர்க்கியூட் நம்ம கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, பல்பு வந்து க்ளோ ஆகுது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவோ கன்வெர்ட் ஆகுது, லைட் எனர்ஜி. ஃபேன் வந்து என்னவோ கன்வெர்ட் பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. திஸ் இஸ் ஹவ் எ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி provided by the cell or any other source of electrical energy is converted into other form of energy like light, heat, mechanical energy and so on. For each coulomb of charge passing through the light bulb or any appliances, the amount of electrical energy converted into other electrical energy. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா, ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மாறுறதுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆர் எனி அதர் எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட் இன் த சர்க்கியூட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோடைய ஃபார்முலா என்னென்னா V ஈக்குவல் டு W பை Q. இங்கே Vன்றது என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, Wன்றது ஒர்க் டன்னு, Qன்றது சார்ஜ், Qன்றது என்னது சார்ஜ். இப்போது where W is the work done, that is the amount of electrical energy converted into other form of energy measured in joule. So W ன்றது work done, the amount of electrical energy is converted into other form of energy. அதாவது லைட் எனர்ஜி வந்து
எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது? லைட் எனர்ஜி. இப்போ ஃபேன் வந்து என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வந்து ஃபேன் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ Q இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மெஷர்ட் இன் கூலும். அதாவது Qன்றது என்னது? சார்ஜு. அது எதில் மெஷர் பண்ணுறோன்னா கூலும். த SI யூனிட் ஆஃப் போத் EMF அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம். அதாவது SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே வந்து என்னது? சேமு. தட் இஸ் வோல்ட். அதாவது ஒரு கூலும் ஆஃப் எனர்ஜி ஆனது இந்த லைட் பல்ப் வழியாக போகும்போது இதில் கன்வெர்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆனது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகக்கூடியது எதை பொறுத்து இருக்குதுன்னா இந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வோல்ட்மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். வோல்ட்மீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணுது? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுது. டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எ காம்பனண்ட் இன் எ சர்க்கியூட் த வோல்ட்மீட்டர் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரீஸ். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணோன்னா வோல்ட்மீட்டர் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கணும்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கணும். அம்மீட்ரு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கணும்னா சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கணும். வோல்ட்மீட்டர் எப்படி கனெக்ட் ஆகிருக்கணும்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கணும். So the voltmeter must be connected in parallel to it. Say you want to measure the potential difference across a light bulb, you need to connect the voltmeter as given in the figure. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து ஆக்சுவல் செட்டப்பு. இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். ஃபஸ்ட்டு சர்க்கியூட் டயக்ராம் பாருங்கள். பேட்ரி தட் இஸ் நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இங்கே ஒரு பல்பு இருக்குது. கிராஸிங் போட்டிருக்கு. அது வந்து பல்பு பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து அந்த பல்புக்கு போயிருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பல்புக்கு போயிருக்கு. இது வந்து பேரல் சர்க்கியூட் இருந்ததுனால அந்த பல்ப்லேருந்து இன்னொரு கனெக்ஷன் வந்து வோல்ட் மீட்டருக்கு போயிருக்கு. அதே மாதிரி பல்போட இன்னொரு கனெக்ஷன் வந்து எங்கிறது? வோல்ட் மீட்டருடைய நெகட்டிவ் பாயிண்ட் தட் இஸ் மைனஸ் பாயிண்ட்டு. ஒன்று வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்போயுமே ப்ளஸ் பாயிண்ட் வந்து ரெட்டில் இருக்கும், மைனஸ் பாயிண்ட் வந்து பிளாக்கில் இருக்கும். ஸோ இதை வந்து ஆக்சுவல் செட்டப்பை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேட்ரியிலேருந்து எங்கே போயிருக்குன்னா வோல்ட் மீட்டருக்கு போயிருக்கு. அதாவது வோல்ட் மீட்டர் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பாசிட்டிவ்க்கு போயிருக்கு. மறுபடியும் பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போயிருக்கு. நெகட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எங்கே போயிருக்குன்னா பல்புக்கு போயிருக்கு. அதே மாதிரி இது வந்து என்னது? பேட்ரியோட ஒரு எண்டு வந்து எங்கே போயிருக்குன்னா பல்புக்கு போயிருக்குது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு எண்டு எங்கே போயிருக்குன்னா வோல்ட் மீட்டருக்கு போயிருக்கு. அதே மாதிரி வோல்ட் மீட்டருடைய ஒரு எண்டு வந்து எங்கே இருக்குன்னா பல்போடைய ஒரு எண்டில் இருக்குது. மறுபடியும் பல்போட ஒரு எண்டு எங்கே இருக்குன்னா பேட்ரியில் இருக்குது. Now the positive plus red terminal of the voltmeter is connected in the positive side of the circuit. அதாவது வோல்ட் மீட்டரில் ரெட்டு பிளாக்குன்னு ரெண்டு டெர்மினல் இருக்கும். அந்த ரெட்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகும். பிளாக்கில் வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் டு த நெகட்டிவ் சைட் ஆஃப் த சர்க்கியூட் அரவுண்ட் அக்ராஸ் த காம்பனண்ட் லைட் பல்ப் இந்த அபோவ் இல்லுஸ்ட்ரேஷன். இதில் வந்து லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரெசிஸ்டன்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் த மெஷர் ஆஃப் த opposition offered by the component to the flow of electric current through it. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறத அப்போஸ் பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸோட வேலை. அதிகமாக கரண்ட்டு வந்ததுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னது? ரெசிஸ்டன்ஸோட வேலை. டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் ஆஃபர் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் லைக் காப்பர், அலுமினியம் எக்ஸெட்ரா இதில் வந்து கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இதில் வந்து இந்த மெட்டீரியலில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹாவ் வெரி மச் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து கரண்ட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். தட் இஸ் ஒய் தேர் ஆர் கால்டு குட் கண்டக்டர்ஸ். இது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா காப்பர், அலுமினியம், அயான் இதெல்லாம் வந்து குட் கண்டக்டர் of electric current. On other hand, material like nichrome, tin, oxide, etc. often high resistance to the electrical current. So high resistance na enaduna
கரண்ட்டை வந்து கம்மியாக ஃப்ளோ பண்ணோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். We also have a category of material called insulators. They do not conduct electric current at all. Insulators வந்து அதிகமாக எலக்ட்ரிக் கண்டக்டே பண்ணாது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ், பாலிமர், ரப்பர் அண்ட் பேப்பர். All this material needed in electrical circuit to have usefulness and safety in electrical circuit. Next, SI unit. SI unit of resistance is ohm. அதாவது யூனிட்டோட அதாவது ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னென்னா ஓம். சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதில் கூட ஓமோடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. 1 ohm is the resistance of the component when the potential difference of 1 volt applied across the component divides a current of 1 ampere through it. அதாவது 1 volt potential difference apply பண்ணால் the componentல across ஆகக்கூடிய current 1 ampere. 1 ampere current flow ஆச்சுன்னா அந்த componentோட resistance வந்து 1 ohm. So we can also control the amount of flow of current in a circuit with the help of resistance. So such component current வந்து அதிகமாக flow ஆச்சுன்னா அதை ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ such component used for providing resistance are called as resistor. ஸோ அந்த கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னதுன்னா ரெசிஸ்டர். The resistor can be fixed or variable. Fixed resistorன்னு இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ்னு ரெண்டு விதமாக இருக்குது. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர். இப்போ வந்து 40 ohm 20 ohm அப்படின்னு இருந்ததுன்னா அது ஃபிக்ஸடாக இருக்கும். செகண்ட் வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். வேரியபிள் ரெசிஸ்டர்னால் நம்ம வந்து 10 20 30 40ன்ற நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரியோஸ்டாட். ரியோஸ்டாட் என்னது, ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் தான். த காம்பனண்ட் ரெசிஸ்டர் அதை மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸ். த ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர் ஹாவ் ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதாவது 40 50 60 அது மாதிரி இருக்கும். while the variable resistance like rheostat can be used to obtain desired value of resistance. அதாவது நம்ம வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூவை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.